السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அத்தாஉ வத்தவா, நோயும் நிவாரணியும் என்கிற இமாம் இப்னு கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகத்தை, அதிலே துஆவுடைய பாடத்தை நாம் தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே பார்த்து கொண்டு வருவோம். அந்த தொடரிலே இன்றைய வகுப்பில் ஷேக் அவர்கள் அத்இயா மஅ்சூரா, அதாவது குர்ஆன் சுன்னாவிலே வரக்கூடிய துஆக்கள் சிலவற்றை தொகுத்து தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் சில ஹதீஸ்களை இங்கே இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதிலே ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் அல் அஹத் அஸ்-ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்படி ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கத் ஸஅல அல்லாஹ பில் இஸ்மில்லதி இதா சுஇல பிஹி உஅதிய வ இதா துஇய பிஹி அஜாப. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை கொண்டு கேட்கப்பட்டால் உடனே கொடுக்கப்படும். அந்த பெயரை முன்னிறுத்தி பிரார்த்திக்கப்பட்டால் உடனே பதிலளிக்கப்படும். அப்படியான ஒரு பெயரை கொண்டு இவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே, லக்கத் ஸஅல்த அல்லாஹ பிஸ்மிஹில் அஅஸம். அந்த மனிதரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய இஸ்முல் அஅஸம் என்கிற மிக மகத்துவமிக்க பெயரை கொண்டு நீ அல்லாஹ்விடம் கேட்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலும் அபு தாவூத், அதுபோன்று இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸாகும். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கின்றன. அதில் பிரதானமாக, அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கிற போது வெறுமனே யா அல்லாஹ் அதை கொடு, இதை தா என்று கேட்பதை விட, அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்கிற அழகிய பெயர்களை முதல் நிலைப்படுத்தி பிரார்த்திப்பது வலியுறுத்தப்பட்டிருப்பதையும், அது சிறந்தது என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா. அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது அல்லாஹுடைய திருநாமங்களை முன்னிலைப்படுத்தி துஆ செய்வது. யா அல்லாஹ் நீ ரஹ்மான், நீ ரஹீம், எனவே எனக்கு நீ அன்பு காட்டு என்று கேட்பது. அதே போல யா அல்லாஹ் நீ கஃபூர், நீ கஃபார், நீ தவ்வாப், நீ அஃபு, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்பது. இவற்றில் இஸ்முல் அஅஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இருக்கிறது. இஸ்முல் அஅஸம் என்றால் மகத்துவமிக்க பெயர் என்ற அர்த்தம். இதை வைத்து அறிஞர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய பெயர்கள் எல்லாமே ஒரே நிலையில் உள்ளவை அல்ல. அவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஏற்றத்தாழ்வு என்றால் சில பெயர்கள் மிக உயர்ந்த பெயர்களாக காணப்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு ஹதீஸை இமாம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அன்னஹு கான மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸன் வ ரஜுலுன் யுஸல்லி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார்.
தொழுதவர் அல்லாஹ்விடம் கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் என்று அவர் அல்லாஹுடைய பெயர்களை அடுக்கிக் கொண்டு சென்று துஆ கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لقد دعا الله باسمه الأعظم الذي إذا دعي به أجاب وإذا سئل به أعطى. இவர் அல்லாஹ்விடம் அவனுடைய இஸ்முல் அஅதம் என்கிற மகத்துவமிக்க பெயரை கொண்டு கேட்டிருக்கிறார். அந்த பெயரை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் பதில் தருகிறான், ஏதாவது ஒன்றை கேட்டால் கேட்டதை கொடுக்கிறான் என்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸும் திர்மிதி, அபு தாவூத், நசாஇ, அஹ்மத் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். அப்ப இதிலும் அல்லாஹுடைய பெயர்களை முற்படுத்தி அவற்றை குறிப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக இஸ்முல் அஅதமை முதல் நிலைப்படுத்தி கேட்பது. அதே போல இமாம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதிலே அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்முல்லாஹில் அஅதம் ஃபி ஹாதைனில் ஆயத்தைன். இஸ்முல்லாஹில் அஅதம், அல்லாஹுடைய இஸ்முல் அஅதம் என்பது இந்த பின்வரக்கூடிய 2 வசனங்களிலும் இருக்கின்றன என்று சொல்லி, வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் என்ற சூரத்துல் பக்ராவினுடைய 163வது வசனத்தையும், அதே போல அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்கிற ஆல இம்ரானுடைய ஆரம்பத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் என்கிற இந்த ஹதீஸ் திர்மிதி, அதுபோல அபு தாவூத், இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் இங்கே இமாம் அவர்கள் கொண்டு வந்து இஸ்முல் அஅதம் என்பதை அடையாளப்படுத்த முயற்சி செய்வதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல முஸ்னத் அஹ்மதிலும் ஹாக்கிமிலும் பதிவாகி இருக்கிற அபு ஹுரைரா, அனஸ், ரபியா பின் ஆமிர் போன்ற நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நபித்தோழர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அலிது பி யாதல் ஜலாலி வல் இக்ராம், அதாவது நீங்கள் யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல் துல் ஜலாலி வல் இக்ராம் என்று தொடர்ச்சியாக கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இது. இங்கே இமாம் அவர்கள் துல் ஜலாலி வல் இக்ராம் என்கிற பெயரை முதல் நிலைப்படுத்தி துஆ செய்வதை அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இன்னும் ஒரு ஹதீஸ், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அஹம்மஹுல் அம்ரு ரஃபஅ ரஅஸஹு இலா ஸமா வ இதா இஜ்தஹத ஃபித் துஆஇ கால யா ஹய்யு யா கய்யூம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கவலை, துக்கம் ஏற்பட்டால் தன்னுடைய தலையை வானத்தை நோக்கி உயர்த்துவார்கள். துஆவிலே அவர்கள் அதிக ஈடுபாடு காட்டி துஆ செய்யும் போது யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்வார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. இதுவும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ஆகும். அதுபோல திருமதியிலே வரக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபஹு அம்ருன் قال يا حي يا قيوم برحمتك أستغيث என்று சொல்ல, அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் அவர்கள் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று சொல்வார்கள் என்று. அதே போல ஹாக்கிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்முல்லாஹில் அஅதம் ஃபீ ஸலாத்தி சுவர் மினல் குர்ஆன், அல்லாஹுடைய இஸ்முல் அஅதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமிக்க பெயர் 3 சூறாக்களிலே வந்திருக்கிறது. ஒன்று பக்ரா, 2வது ஆல இம்ரான், 3வது தாஹா என்று வரக்கூடிய இந்த ஹதீஸுக்கு காசிம் என்ற ஒரு அறிஞர் விளக்கம் சொல்லும்போது, ஃபல்தமிசூஹா
ஃபல் தமஸ்துஹா ஃபஇதாஹிய ஆயத்து அல் ஹையு அல் கையூம் என்று வருகிறது. அதாவது இந்த 3 சூறாக்களிலும் இஸ்முல்லாஹில் அஅலம் இருக்கிறது என்று சொல்லப்படுவதை நான் தேடினேன். அது அல் ஹையு அல் கையூம் என்கிற பெயர்கள் தான் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் குறிப்பிட்ட இந்த ஹதீஸ்களிலே அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற பெயர்களை முதல் நிலைப்படுத்தி நாம் துவா செய்கிற போது அல்லாஹு தஆலா அந்த துவாவை வேகமாக கபூல் செய்கிறான். அதிலும் குறிப்பாக இஸ்முல்லாஹில் அஅதம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய மிக மகத்துவமிக்க பெயரை முதல்நிலைப்படுத்தி துவா கேட்பது துஆ வேகமாக கபூல் செய்யப்படுவதற்கான ஒரு வழி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஊடகம் துஆவாகும். எல்லோரும் இந்த துஆவை புரிந்திருக்கிறோம். எனவேதான் முழு பேருமே அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம். பொருத்தமான நேரங்களை, துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நேரங்களை அவதானித்து அந்த நேரங்களிலே நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல துஆ கபூலாகக்கூடிய மக்களை காணுகிற போது இவர்களுடைய துஆக்கள் கபூலாகும் என்று நாம் நம்புகிறவர்களை பார்க்கிற போதும் எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்கிற நடைமுறையை நாம் பார்க்கிறோம். எனவே முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் துஆவுடைய விஷயத்தில் தெளிவாகவே இருக்கிறோம். இந்த துஆக்களில் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை முன்னிலைப்படுத்தி துஆ செய்யக்கூடிய நிலை துஆ வேகமாக கபூலாகுவதற்கான ஒரு வழிமுறையாகும். அதே நேரத்தில் இஸ்முல் அஅதம் என்று சொல்லக்கூடிய இஸ்முல் அஅதம், அல் இஸ்முல் அஅதம் மகத்துவமிக்க பெயர். இந்த பெயரை முதல் நிலைப்படுத்தி துஆ செய்தால் உடனே கிடைக்கும் என்பதை மேற்படி ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்முல்லாஹில் அஅதம் என்று சொல்லக்கூடிய அல்லது அல் இஸ்முல் அஅதம், ஜெனரலாக சொல்வதாக இருந்தால் அல் இஸ்முல் அஅதம் மகத்துவமிக்க பெயர். அந்த மகத்துவமிக்க பெயர் எது என்பதிலே அறிஞர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞருக்கு துஹ்ஃபத்து ஸாக்கிரீன் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் இஸ்முல் அஅதம் என்ற அல்லாஹுடைய மகத்துவமிக்க அந்த பெயரை அடையாளப்படுத்துவதில் சுமார் 40 கருத்துக்களை நாம் காண முடிகிறது. இது தொடர்பாக இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அல் இஸ்முல் அஅதம் என்கிற அல்லாஹுடைய அந்த மகத்துவமிக்க பெயர் எது என்பதை அடையாளப்படுத்துவதில் சுமார் 40 கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த கருத்துக்களை இமாம் சியூத்தி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் தனியாக ஒரு புத்தகம் எழுதி சொல்லுகிறார் என்று இமாம் ஷௌகானி இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். இமாம் சியூத்தியுடைய புத்தகத்தினுடைய பெயர் என்னென்றால் அத்துர்ருல் முனவ்வம் ஃபில் இஸ்மில் அஅதம் என்பதாகும். அத்துர்ருல் முனவ்வம் ஃபில் இஸ்மில் அஅதம். அந்த புத்தகத்திலே இமாம் சியூத்தி அவர்கள் இப்படி 40 கருத்துக்கள் இருக்கின்றன என்று சொல்லிய நிலையில் அவர்கள் 20 கருத்துக்களை மட்டுமே அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனைய 20ஐயும் அவர்கள் குறிப்பிடவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த 20 கருத்துக்களும் சொல்வதற்குரிய அளவுக்கு பலமானவை அல்ல. குறிப்பிடுவதற்கு உரிய அளவுக்கு உறுதியான கருத்துக்கள் கிடையாது, அவை பலவீனமான கருத்துக்கள் என்பதால் அந்த மற்ற 20 கருத்துக்களையும் அவர்கள் விட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஷேக் அப்துல் ரஸாக் ஹஃபிதஹுல்லா அவர்கள், அதாவது ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அவர்களுடைய மகன் அப்துல் ரஸாக் அவர்கள் ஃபிக்ஹுல் அஸ்மா இல் ஹுஸ்னா என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இந்த விவரங்களை சொல்லிவிட்டு அவர்கள் இஸ்முல் அஅதம் என்பதிலே வலுவான கருத்துக்களாக 3 கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதிலே முதலாவது கருத்து என்னவென்றால், அல் இஸ்முல் அஅதம் அல்லாஹுடைய மகத்துவமிக்க பெயர் எது என்றால் அல்லாஹ் என்கிற பெயர்தான் என்கிற கருத்தை அறிஞர்களில் ஒரு முக்கியமான சாரார் முன்வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக இமாம் இப்னு மந்தா, அபு அப்துல்லா இப்னு மந்தா என்று சொல்லக்கூடிய அறிஞருக்கு தௌஹீத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே அவர்கள் இஸ்முல் அஅதம் என்பது அல்லாஹ் என்கிற பெயரைத்தான் குறிக்கிறது என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் என்கிற பெயரை பொறுத்தவரையில் பல சிறப்புகள் நிறைந்த பெயராக
காணப்படுகிறது. பொதுவாக நீங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய பெயர் என்ன என்றுதான் நம்ம கேட்போம். அர் ரஹ்மானுடைய பெயர் என்ன என்று நாம் கேட்பதில்லை. அர் ரஹ்மான் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர் தான். அர் ரஹீம் என்பதும் அல்லாஹுடைய ஒரு பெயர். அல் வதூத் என்பது அல்லாஹுடைய பெயர். ஆனால் நம்ம கேட்கும்போது அல் வதூதுடைய பெயர் என்ன, அர் ரஹீமுடைய பெயர் என்ன, ரஹ்மானுடைய பெயர் என்ன என்று கேட்பதில்லை. எல்லோரும் கேட்பது அல்லாஹுடைய பெயர். அப்ப அல்லாஹுடைய அடிப்படையான பெயர் அல்லாஹ் என்பது. இது போன்று பல முக்கியமான சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு பேராக இந்த அல்லாஹ் என்கிற பெயர் இருப்பதனால் அல் இஸ்முல் அஅதம் என்பது அல்லாஹ் என்கிற பெயரை குறிக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல இரண்டாவது கருத்து இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடியது, இப்ப நம்ம கவனித்தோம், இந்த அத்தவாவில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்கள் கையூம் என்கிற அல் ஹை அல் கையூம் என்கிற பெயர்கள் தான் அந்த இஸ்முல் அஅதம் என்கிற பெயரை குறிக்கிறது என்று இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, இது ஒரு இஜ்திஹாதுக்குரிய மசாலாவாக இருப்பதனால் இந்த பெயர்தான் என்று நம்ம குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்ல முடியாது. எனவே இஸ்முல் அஅதம் என்பது பொதுவாக அல்லாஹுடைய எல்லா பெயர்களையும் குறிக்கக்கூடியதாகும். ஒருவர் அல்லாஹுடைய பெயர்களை முன்னிலைப்படுத்தி அல்லாஹுடன் கேட்டால், எந்த பெயரை முன்னிலைப்படுத்தி கேட்டாலும் அவர் இஸ்முல் அஅதமை முன்னிலைப்படுத்தியவராக கருதப்படுவார் என்று மூன்றாவது கருத்தை ஷேக் அப்துல் ரஸாக் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லா அவர்கள் முன்வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் அல்லாஹுடத்தில் துஆ கேட்கும் போது அல்லாஹுடைய பெயர்களை முன்னிலைப்படுத்தி துஆ கேட்க வேண்டும். குறிப்பாக இப்ப இங்கே மூன்று வலுவான கருத்துக்களாக ஷேக் அப்துல் ரஸாக் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களின் அடிப்படையில் யா அல்லாஹ், யா ஹய்யு, யா கையூம் என்கிற அந்த பெயர்களை சேர்த்து கொண்டு, இன்னும் நம்ம அவர் கேட்டது போல யா அஹத் அஸ்ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற வார்த்தைகளை, என்ற பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம கேட்கலாம். மேக்சிமம் நாம் அப்படி கேட்கிற போது யா அல்லாஹ், யா ஹய்யு, யா கையூம் என்பதை மிஸ் பண்ணாமல் சேர்த்து கேட்கிற போது நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுவதற்கு மிக தகுதியானவையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக ஷேக் அவர்கள் இந்த தலைப்பிலே இன்னும் பல செய்திகளை சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவற்றை, அதாவது குர்ஆன் சுன்னாவில் வந்திருக்கக்கூடிய துஆக்கள் என்கிற இந்த தலைப்பில் வந்திருக்கிற ஏனைய விஷயங்களை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக அறிந்து அதன் ஊடாக அல்லாஹுவை வணங்குவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.